நண்பர்களே, மாலை வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் உங்கள் முன் வருகிறேன். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள ஒரு பலாத்காரம் நடந்திருக்கிறது. அது பற்றி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. டிவியில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஞானசேகரன் என்கின்ற ஒரு அந்த குற்றவாளியையும் கைது செய்திருக்கிறார்கள். உடனே அண்ணாமலை உள்பட எல்லோரும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும், முதல்வர் தூங்குகிறாரா என்பது போன்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இது எங்கே இது மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் உடனே காவல்துறை வீணாக போயிடுச்சு, காவல்துறை வீணாக போயிடுச்சு, அது வேறு விஷயம். சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது, அது வேறு விஷயம். ஆனால் அது அந்த பிரச்சனையினுடைய ஆணி வேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அடி ஆழத்தில் என்ன இருக்கிறது, எங்கே பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்கணும். மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் இந்த மாதிரி குற்றம் சொல்லிட்டு அரசியல் காரணங்களுக்காக ஏதாச்சும் முதல்வர் மேலே பழியை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், காவல்துறை மேலே பழியை போட்டுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டுருக்கலாம். அதுதான் இப்போ மக்களும் எதிர்பார்ப்பாங்க, அதான் எதிர்பார்க்குறாங்க. உண்மையான காரணம் என்ன இதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக அப்படிங்கிற கட்சி தான் நமக்கு காரணம். திமுக என்கிற கட்சி கலைஞர் கருணாநிதியினுடைய அப்ரோச் ஆரம்ப காலத்தில் கடைசி வரைக்கும் அப்படி தான் அவருடைய அப்ரோச் இருந்தது. அந்த கட்சியினுடைய அப்ரோச், அந்த தலைவர்களுடைய அப்ரோச் அப்படி தான் இருந்தது. என்ன நடந்ததுன்னா, தவறுகள் சாதாரண விஷயம். அங்கங்கே நடக்கிற எல்லா தவறுகளுக்கும் கெட்டதுகளும் இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் சொசைட்டி. இவ்வளோதான். இதுதான் நான் என்ன பேச வந்திருக்கணும், அதனுடைய கிஸ்ட் இதுதான். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் சொசைட்டி, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். அதை ஆரம்பித்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சது நம்முடைய கலைஞர் கருணாநிதி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, லஞ்சத்துக்கு அவர் என்ன பேர் கொடுத்தாரு உங்களுக்கெல்லாம் தெரியும், அன்பளிப்புன்னு சொன்னார். அது ஏன் லஞ்சம்னு பார்க்குறீங்க? அந்த வேலையை முடித்து கொடுத்தாரு அந்த கவர்மெண்ட் அதிகாரி, அரசு அதிகாரி. பொதுமக்கள் அதுக்கு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 300 ரூபாயோ 400 ரூபாயோ ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அது ஏன் லஞ்சம்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னார். அப்படி லஞ்சத்தை சட்டபூர்வமாக இல்லாமல் அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது நம்முடைய மறைந்த தமிழின தலைவரா சொல்லிக்கலாம்ல, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, முதல்வர் தமிழின தலைவர் கருணாநிதி. அவர் போட்ட சொல்லி தான் இன்னை வரைக்கும் போயிட்டுருக்குது. அதனால் முதல்வரை குற்றம் சொல்கிறது, திடீர்னு முதல்வரை குற்றம் சொல்கிறது அர்த்தம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் தினம் நடக்குதுனால தினம் குற்றம் சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்களா? அதை அதனுடைய வேறு என்ன எங்கே இருக்குது அதுன்னு பார்க்க மாட்டீங்களா? அது பார்க்கணுன்னா அது திமுக தான். திமுக ஒழிச்சு கட்டணும், திமுக தன்னுடைய கடையை மூடணும், அல்லது திமுக தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், மொத்தமாக மாற்றிக்கணும். எல்லாரும் நேர்மையாகணும். அடுத்த நிமிஷம் நாளையிலேருந்து எல்லோரும் நேர்மையாக இருக்க ஆரம்பிக்கணும். முடியும் அது? ஈவாவேலும் பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லாம் வந்துடுவாங்க, துரைமுருகனும் எல்லாம் நேர்மையான பாதைக்கு வந்துடுவாங்களா? நேர்மையான பாதைக்கு நாளைக்கு அவர்கள் வர தயாராக இருந்தால் இந்த சொசைட்டி உடனே மாறும். தப்பு செய்கிறவன் பயப்படுவான். இங்கே அந்த பயமே இல்லை. தப்பு செய்கிற சிந்தனையே வராது சொசைட்டியில். மக்களுக்கு 100ல் 1 கூட வராது, 1000ல் 1, 1000ல் 2 அப்படி பேர் தான் சொசைட்டினா. கெட்டது பார்ட் ஆஃப் சொசைட்டி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை ஆரம்பித்து வைத்ததும் அதற்கு அங்கீகாரம் கொடுத்ததும் அதை வரவேற்றதும் அதை ஆதரித்ததும் நம்முடைய திமுக. அது மாற வேண்டும். அது மாறினா தான், அந்த கட்சியினுடைய கல்ச்சர் மாறினா தான் சொசைட்டி மாறும். ஏன்னா மொத்த சொசைட்டியும் கிட்டத்தட்ட 170% அவங்க மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஒரு 30% நீங்கள் நானும் நல்லவங்களாக இருந்தால் பெரிய விஷயம். மற்றவங்க எல்லாம் சொசைட்டியில் 70 பேர் தப்புன்னா கெட்டது நடந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்படி இல்லாமல் கெட்டதை தடுத்து நிறுத்த வேண்டும், அழித்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கணும். தப்பு, அதுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும். லஞ்சத்தை அன்பளிப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி எதையும் நியாயப்படுத்தக்கூடாது என்கிற சிந்தனைக்கு நாம் வந்து விட்டோம் என்றால் கொஞ்சமாவது அதை கட்டுப்படுத்த முடியும், இல்லைன்னா முடியாது.